அனைவருக்கும் வணக்கம். சிலர் கேட்டிருந்தாங்க, கர்மா இருக்கா அப்படின்ட்டு. பர்சனலாக பேசும்போது கர்மா இருக்கா, கர்மாவோட பாதிப்பு இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. கர்மா கண்டிப்பாக இருக்குங்க. அதிலே நல்ல கர்மா, தீய கர்மான்னு இருக்கு. நம்ம நல்லது பண்ணோம் அப்படின்னா நல்ல கர்மா இருக்கும், தீயது பண்ணோம் அப்படின்னா தீய கர்மா இருக்கும். முன்ஜென்ம கர்ம வினையும் இருக்கு, நிகழ்கால கர்ம வினையும் இருக்கு. இப்போ ஏற்கனவே நான் உங்களுக்கு மெசேஜ் போட்டிருந்தேன். உள்காயங்கள், உள் உபாதைகள் எதா இருந்தா, உடல் ரீதியான உள் உபாதைகள் எதா இருந்துச்சுன்னா, தொடர்ந்து அந்த மாதிரி இருக்கு குடும்பத்துல அந்த மாதிரி அப்படின்னா, அதே மாதிரி கஷ்டங்கள் நம்ம நிறைய அனுபவிக்கிறோம், ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா, இதெல்லாம் முன்ஜென்ம கர்ம வினைகள், தாய் தந்தையோட கர்ம வினைகள், மூதாதையர்களோட கர்ம வினைகள், தாய் தந்தையை தாக்கும், தாய் தந்தையோட கர்ம வினைகள் அந்த குழந்தைகளை தாக்கும். ஸோ இந்த மாதிரி கர்ம வினைகள் இருக்கு, முன்ஜென்ம கர்ம வினைகள். அது உள் உபாதைகள் வச்சு நம்ம முன்ஜென்ம கர்ம வினை, முன்ஜென்ம கர்ம வினைகள் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுவே ஒரு காயம் படுது, அடிப்படுது, கையில் அடிப்படுது, காலில் அடிப்படுது, ஏதோ சம்திங் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிகழ்கால கர்ம வினைகள். நிகழ்காலத்தில் நாம் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருக்கலாம், யார் மனதையோ காயப்படுத்தியிருக்கலாம், தெரிந்தோ தெரியாமலோ யாரையா ஹர்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிகழ்கால கர்ம வினைகள். வெளிக்காயங்கள் நிகழ்கால கர்ம வினைகள். ஸோ இதுதான். இப்போ தெரிந்தோ தெரியாமலோ அப்படின்னு சொல்கிறோம். அந்த தவறுகள் தெரிஞ்சே, இப்போ ஏதோ ஒரு தவறுக்கு ஒரு நண்பருக்கோ யாரோ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஒரு உறவுல வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சே நம்ம துணை நிற்போம் அவங்க செய்கிற தவறுக்கு. ஸோ அதுவுமே கர்மா தான். ஏன்னா தெரிஞ்சிருச்சு, தப்புன்னு தெரிஞ்சிருச்சு, நம்ம தப்புன்னு அதை எடுத்து சொல்லணும், அவங்களுக்கு அதை செய்ய விடாமல் தடுக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம அவங்க லைஃப்பில் என்ட்ரு ஆகிற மாதிரியான ஒரு ரீசன் இருக்குது. ஸோ அப்போ அதை நம்ம தடுக்கணும். அதை தடுக்காமல் இருந்தால் அந்த கர்ம வினைகளை நாம் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். தெரியாமல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியெல்லாம் கர்ம வினைகள் வரும், தெரியாமல் வர கர்ம வினைகள் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது ஒருத்தருக்கு குடிப்பழக்கம் இருக்குது, சம்திங் ஏதோ ஒரு கெட்ட பழக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஒரு டே ஃபுல்லாக அவர்கிட்ட கையில் பைசா இல்லை. ஸோ பைசா இல்லாமல் இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, கண்ட்ரோலாக இருக்கிறாரு. வேறு வழி இல்லை, வழி இல்லாமையாவது கண்ட்ரோலாக இருக்காரு. உங்ககிட்ட கடனாக கேட்குறாரு. நீங்கள் அவர் எதுக்காக கேட்குறாருன்னே தெரியாமல் ஒரு பொய் காரணம் சொல்லி கூட அவர் கேட்கலாம். நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, காசை கொடுத்துட்றீங்க. அவர் அதை வச்சு குடிக்கிறாரு, இல்லை சிகரெட் பிடிக்கிறாரு, ஏதோ ஒரு தவறு செய்கிறாரு. அந்த தொகையை ஒரு தவறான செயலுக்கு பயன்படுத்துகிறாரு. ஸோ அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதுதான் தெரியாமல் செய்கிற தவறுனால வர கர்ம வினைகள். அப்போ அவருக்கு வர கர்ம வினையில் உங்களுக்கும் பங்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது, இப்போ இதுவே ஒரு உண்மையாலுமே ஒருத்தவங்க கஷ்டம்னு சொல்லி கேட்குறாங்க, சம்திங் நீங்கள் கொடுக்குறீங்க, அவங்க யாருன்னே தெரியல, இல்லை தெரிஞ்சவங்களா இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஸோ அது உண்மையாலுமே குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்க, இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்க, அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி உங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் உதவி செய்கிறீங்க அப்படின்னா, ஸோ அது உண்மையாக இருந்துச்சுன்னா அது நல்ல கர்மவினை. அது உங்களுக்கு நல்ல கர்மவினையை சேர்க்கும். ஸோ அதனால் ஒருத்தருக்கு உதவி செய்கிறீங்கன்னா கூட ரொம்ப நிதானமாக ஆழ்ந்து சிந்திச்சு உதவி செய்யுங்க. உதவி செய்ய வேணான்னு சொல்லலை, உதவி செய்யறத தடுக்கிறது மகா பாவம். ஸோ உதவி செய்யுங்க. பட் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, பாத்திரம் அறிந்து பிச்சையிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அந்த பைசாவை நீங்கள் கொடுக்குற ஒரு தொகையை அவங்க நல்லதுக்கு பயன்படுத்துகிறாங்களா, கெட்டதுக்கு பயன்படுத்துகிறாங்களா, அது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் தாராளமாக அவங்களுக்கு உதவி செய்யலாம். அது உங்களுக்கு நல்ல கர்ம வினையை தான் கொடுக்கும். யாராவது தவறான பாதையில் போகிறாங்க, உங்கள் கூட இருக்காங்க, நீங்கள் உங்கள் தோழியோ உங்கள் தோழனோ ஒரு தவறு செய்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு தடுக்கணும். அதுக்கான காரணங்கள் சொல்லி அவங்கள வழி நடத்தணும். அமைதியாக இருக்கக்கூடாது. நம்ம சொல்கிறதுனால அவங்க கோச்சிப்பானோ அவள் கோச்சிப்பாலோ அந்த மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. தைரியமாக எடுத்து சொல்லணும்.
ஏன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவங்க லைஃப்பில் நாம் அவங்க கூட இணைஞ்சு இருக்கோம், இந்த பிறவி எடுத்திருக்கோம். ஒரு நபரை நம்ம சந்திக்கிறோம், நம்ம கூட அவங்க இணையிறாங்க, இருக்கிறாங்க, கூட பயணிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் அவங்க பயணிக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் நல்லதை பகிர்ந்துக்கிறதுக்கு தான், நல்ல பாதையில் கூட்டுட்டு போகிறதுக்காக தான். ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு என்ன அப்படின்ட்டு யாருமே இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நற்பாதையை காமிங்க, நல்லதை செய்யுங்க, நல்லதை எடுத்து சொல்லுங்க. இதுதான் இது இப்போ நல்ல கர்ம வினைகளில் சேரும். நன்றி.